இது ஃபர்ஸ்ட் கேள்வி உங்களுக்கு கேட்போம். உங்களுக்கு நீங்க கேட்டு கரெக்டான பதில் சொல்லிட்டீங்கன்னா இந்த ஸ்கூட்டி வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறோம் ப்ரோ. அப்படியே ஓடி போங்க, சந்தோஷமா ஓடி போங்க. அப்படியே வீடியோ எடுங்க சார், அப்படியே வீடியோ எடுங்க. இப்போ உங்களுக்கு என்னன்னா இந்த கொஸ்டின் கேட்கறா, நீ கரெக்டா பதில் சொல்லிட்டா கார் கொடுப்போம். 2 பேருமே ஜெயிச்சிட்டீங்க. ஆனா ஒரு ஆளுக்கு தான் கார் கொடுக்கணும். ஒருவேளை இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா டாஸ்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. 3 பிரியாணி, அது மட்டன் பிரியாணியா. யாரு முதல்ல இங்கதான் இருக்கு ஹோட்டல், இந்த முனையில ஒரு ஹோட்டல் இருக்கு, அதுல போயிட்டு வாங்கிட்டு வர்றோம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டாஸ்க் வின். சார் நம்மளோட கடமை என்னன்னா நம்ம பண்ணிடலாம். காசு இல்ல சார் என்கிட்ட, புரியல, என்கிட்ட காசு இல்ல சார். நான் எப்படி சார் கலந்துக்க முடியும்? மேடம் நீங்க போங்க, அந்த காசு இல்லையா, நீங்க போயிட்டு சீக்கிரம் வாங்கிட்டு வந்துருங்க. சூப்பர். 2வது டாஸ்க் ஜெயிச்சிட்டீங்கன்னு முடிச்சு போச்சு. கேக்கு பிளஸ் அந்த அவுட் அடிக்கும்ல பர்த்டே, அது ஒண்ணு வாங்கிட்டு வரணும். நீ வாழ்த்துக்கள். பாருங்க சார், பாருங்க சார், இவங்க தான் வின் பண்ணிருக்காங்க சார். நம்ம மாத்தி பேசக்கூடாது மேடம். சர்ப்ரைஸ் மேடத்துக்கு வந்து அப்படியே கார் வந்து பயங்கரமான காரு. இருக்கீங்களா? இது காரா? மேடம் கார் சார், சும்மா எதையா சொல்லிட்டு இருக்கீங்க. இது காரா சார்? லூஸ் மேல சப்பன அரைஞ்சிருக்கேன். அப்ப இங்க உங்களுக்கு இன்னொரு டாஸ்க் கொடுக்குறேன். அப்ப அந்த டாஸ்க் பண்றேன்னு வச்சுக்கோங்க. நீங்க மலை மேல வந்து குதிக்கணும். மலை மேல வந்து குதிச்சு இந்த கார் உங்களுக்கு கொடுத்துறேன். நான் பைத்தியக்காரி எனக்கு. இந்த கார் தான் நான் இன்னைக்கு போய் சாப்பாடு. காரைக்கால் அமைந்திருக்கும் நம்ம நாகை 3C ஷோரூமுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. ரொம்பவே சந்தோஷம். அது மட்டும் இல்லாம புது கலெக்ஷன், புது ட்ரெண்டிங் ஐட்டம் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆஃபர்ஸும் நிறைய வாரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களோட ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. லொகேஷன் தெரியலன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களின் ஆதரவே எங்களோட அடுத்த முயற்சி. நன்றி. ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு கான்செப்டோட வந்திருக்கோம். ஒரு பக்காவான ஒரு பிராங்க். காரு, ஸ்கூட்டி, பைக்கு, அடுத்தது இன்னும் 2 டீம் ஆளு, தலைவர்லாம் எக்ஸ்ட்ரா உள்ள கொண்டு வந்திருக்கோம். தலைவர் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து ஒரு தலைவர்லாம் நம்ம கூட சேர்ந்தா பண்ண போறாரு. ஒரு வித்தியாசமான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிராங்க். கண்டிப்பா என்டர்டைன்மெண்ட் பஞ்சம் இல்லாம இருக்கும். தலைவர் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண பேர் தான், நீங்க எதுவும் பேச வேணாம், அமைதியா இருங்க. நான் சொல்றதை மட்டும் அப்படியே செஞ்சுக்கிட்டே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீ எங்க பாருங்க கேமரா, நீ எடுத்துட்டு போயிடு. உட்காந்துருந்தாங்க பாருங்க, இது பாரு கேமரா ஹிடன்ல இருக்கணும், நாங்க வந்துடுறோம். ஓகேவா? நீ போ. ஓகே காய்ஸ், வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா ஃபன் நிச்சயமா இருக்கும். காய்ஸ், பஸ் ஸ்டாப் உட்காந்துருக்க ஒருத்தவங்க தான் பிராங்க் பண்ண போறோம். அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? அப்புறம் வீடியோ எடுங்க, வீடியோ எடுங்க. வணக்கம் பிரதர், நாங்கள் மெட்ராஸ்லேருந்து வரோம். நாங்கள் வந்து அமெரிக்கன் டூரிஸ்ட் கம்பெனி, அதை பற்றி தெரியுமா உங்களுக்கு? இல்லை பிரதர், இப்போ வந்து அவங்க ரொம்ப புதுசாக லான்ச் பண்ணிருக்காங்க. அமெரிக்கன் டூரிஸ்ட் கம்பெனி. பிரதர் நான் இப்போ வந்து நீங்க ஆனா எங்க வந்துருங்க, இதுல இப்ப இருந்து வீடியோ எடுக்கிற மாதிரி இருப்போம். பிரதர் நாங்க அமெரிக்கன் டூரிஸ்ட் கம்பெனி, அதை பத்தி தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? இல்ல இப்ப புதுசா இங்க வந்து லான்ச் பண்ணிருக்கோம். இப்ப என்னன்னாக்கா நீங்க வெளிநாடு போறதா இருக்கட்டும் எல்லாமே எங்க கம்பெனில ஒரு பேக்கேஜா நாங்க பண்ணி கொடுத்துருவோம் பிரதர். இப்ப அது இல்லாம என்ன விஷயம்னா, இந்த அமெரிக்கன் டூரிஸ்ட் கம்பெனில சார்பா ப்ரொமோஷனுக்காக நாங்க இப்போ ஒரு ஆப் லான்ச் பண்றோம். அந்த ஆப் வந்து மக்கள்கிட்ட போய் சேரணுன்றதுக்காக உங்களுக்கு வந்து நாங்க வந்து இது ஃபர்ஸ்ட் கேள்வி உங்களுக்கு கேட்போம். உங்களுக்கு நீங்க கேட்டு கரெக்டான பதில் சொல்லிட்டீங்கன்னா இந்த ஸ்கூட்டி வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறோம் ப்ரோ. நீங்க வந்து 2016 தமிழ்நாட்டுல எந்த ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு? 2014 ஒரே ஒரு வாட்டி இது அமெரிக்கன் டூரிஸ்ட் கம்பெனிக்கு வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அமெரிக்கன் டூரிஸ்ட் கம்பெனிக்கு வாழ்த்துக்கள். எடுத்துட்டு போங்க உங்களுக்கு சந்தோஷமா இருங்க. எடுத்துட்டு போங்க. எப்படி ஒரு நிமிஷம் சார், ஒப்படைக்க வேண்டியது ஒரே ஒரு
ஹாய் காட்டிட்டு தேங்க்ஸ் டு அமெரிக்கன் டூரிஸ்ட் கம்பெனி சொல்லுங்க சார். பாய். தேங்க்யூ அமெரிக்கன் டூரிஸ்ட் கம்பெனி. ஓகே 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 சார் வாங்க சார் வாங்க நன்றி 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 அப்படியே ஓடி போங்க சந்தோஷமா ஓடி போங்க அப்படியே வீடியோ எடுங்க சார் அப்படியே வீடியோ எடுங்க ஓகே எடுத்துட்டீங்களா ஓகே சூப்பர் சார். இப்போ நம்ம வந்து இப்போ ஸ்கூட்டியை வந்து சக்ஸஸ்ஃபுல்லா டெலிவரி பண்ணியாச்சு. இப்போ கார் வந்து ஒரு ஆள்கிட்ட கொஸ்டின் கேட்டு கொடுத்துரும். அவருக்கு அந்த ஸ்கூட்டி கொடுக்கும்போது அவருக்கு சந்தோஷத்தை பத்தி அட்டை என்ஜாய் பண்ணிட்டு போறாப்ல. இப்போ காருக்கு எடுத்தாலு யார் இருக்கா அவங்க இருக்காங்க அப்படி இருக்கு அவங்கள்ட்ட போய் கேட்போமா? மேடம் அமெரிக்கன் டூரிஸ்ட் கம்பெனில இருந்து வரோம். இது என்னன்னா இல்ல இருங்க நம்ம கேட்டுப்போம். அமெரிக்கன் டூரிஸ்ட் கம்பெனி தெரியுமா உங்களுக்கு? கம்பெனி ஒர்க் பண்ணி இல்ல அமெரிக்கன் டூரிஸ்ட் கம்பெனி சென்னையில புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க. அவங்க அப்படி இங்க வந்துருங்களா? இது வந்து அமெரிக்கன் டூரிஸ்ட் கம்பெனி மேடம். நாங்க வந்து எப்படின்னா கம்பெனில வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. என்னன்னா ஸ்கூட்டி காரு இதெல்லாம் வந்து பப்ளிக் கிட்ட போயிட்டு நம்ம கம்பெனியை பத்தி விவரமா சொல்லி அவங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேளுங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப கூட ஒருத்தருக்கு வந்து ஒரு கொஸ்டின் கேட்டேன், ஒரு ஸ்கூட்டி கையில கொடுத்து விட்டோம். அதான் இப்போ உங்களுக்கு என்னன்னா இந்த கொஸ்டின் கேட்கறேன் கரெக்டா பதில் சொல்லிட்டா கார் கொடுப்போம். சத்தியமா என்ன நம்ம கார் ஸ்கூட்டி எல்லாம் கொடுப்பாங்க என்ன சொல்றீங்க? இது உண்மையா சீரியஸா நம்ம வந்து கம்பெனியோட வெல்த்துக்காக நம்ம பண்றது. இது வந்து ஒரு ப்ரொமோஷன் ஆகணும் மக்களுக்கு போய் ஏன்னா வந்து பல கோடிகள் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்போ நாங்க எடுத்து இதை வந்து இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியால போடுவோம். இது போடும்போது மக்கள் வந்து ஓகே இந்த கம்பெனி இப்போ இவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்றது கொஸ்டின் போயிடலாமா? இப்ப இந்தியால ஒரு பொலிட்டிக்கல் சம்பந்தப்பட்ட ஒருத்தருக்கு பைக் கொடுத்தீங்க, இப்போ வந்து கேள்வி கேட்டா ஆன்சர் பண்ண கார் தரேன். ஆமா 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 இல்ல இவங்கள ஃபர்ஸ்ட் கேட்டுட்டோமே. இல்ல நானும் இல்லாதப்பட்டவங்க நானு வேலைக்கு தான் என்ன அது இப்போ இல்லைங்க நாங்க வந்து அப்ரோச் பண்ணோம். இவங்கதான் இப்போ பதில் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு தான் கார் கொடுக்கலான்றது. ஏன்னா கேள்வி ரொம்ப கஷ்டமாலாம் கேட்க மாட்டோம், நார்மலா தான் கேட்கிறேன். என்னையே கொஞ்சம் கேளுங்க, நானும் இல்லாதப்பட்டவங்க. ஐயோ நீ வேற இல்லாதப்பட்டவன்னு சொல்றீங்க. இப்ப என்ன மேடம் என்ன மேடம் முதல்ல வாங்க ரெண்டாவது வாங்க பஸ் தான் வெயிட் பண்ணீங்க. கார் உங்களுக்கு ஓட்ட தெரியுமா? கார் வந்து கேட்டு நின்னீங்க. என்ன பேசுறீங்க? நான் பேசவே இல்ல. நீங்க எதுக்கு வரீங்க? இல்ல மேடம் அது 10 லட்சம் கார் உங்களுக்கு சும்மா கொடுத்துவாங்களா? உங்களுக்கு மட்டும் வேணுமா? அதனால கேள்வி வேணும் இல்லாதப்பட்டவங்க வாங்கி ஸ்டார்டிங்ல கேட்டுட்டாங்க சார். நீங்க எதுக்கு சார் வரீங்க? அப்பா ஓசின்னு சொன்னா எப்படியா ஓசி காருக்கு அலையறாங்க? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நீ என்ன ஓசி இதுன்றீங்க? இல்ல மேடம் இப்படி எல்லாம் வந்து ஓசி பொருள் எல்லாம் இப்படி எல்லாம் கூடாது. என்ன நீங்க ரெண்டு பேருக்குள்ள சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? நான் எதுவுமே சொல்ல சார். அவர்தான் சார் தப்பு பண்ணிட்டு இருக்காரு. ஹலோ இது பாருங்க இங்க வாங்க சார். இல்ல சார் நான் பேசிட்டு வரேன் சார். சித்ரா கொஞ்ச நேரம் இருங்க சார். மேடம் நீங்க நடந்து போய் பழகிட்டீங்க மேடம். அப்படியே ஏசி கார் அப்படின்னு பழகிட்டோம். ஒரு 5000 10,000 சேர்த்து தரோம் மேடம். சார் உங்களுக்கு அவ்வளவுதான் சார் மரியாதை. நீங்க என்ன சார் எனக்கு 5000 10,000 தரேன்னு சொல்றீங்க? ஒரு 20,000 தரோம். சேராட்டா எதனா வந்துச்சுன்னா ஏறி போயிடுங்க மேடம். சார் நீங்க பேசாதீங்க சார். உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. நான் கொஞ்சம் காஸ்ட்லியான மேடம். என்னங்க சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? சார் நீங்க क्वेश्चन கேக்குறதா சொன்னீங்க. ஒரு 5000 10,000 தரேன்னு சொல்றாரு. சார் இதெல்லாம் ரொம்ப தப்பு சார், ரொம்ப தப்பு. இப்போ வந்து கார் ஒரு ஆளுக்கு ஸ்கூட்டி கொடுத்தாச்சு, இன்னொரு ஆளுக்கு கார் கொடுக்கணும். லக்கி பர்சனா இப்போ என்னன்னா நான் ஒரு ஆள் தேர்ந்தெடுக்கலாம் பாக்குற இடத்துல 2 ஆளா வந்துட்டீங்க. நான் 2 பேருக்கு கொஸ்டின் கேட்கறேன். யார் கரெக்டான பதில் சொல்றாங்களோ அவங்க வந்து பரிசு கொடுத்துரும். சரி சார் ஓகே. 2 பேருக்கு வெவ்வேறு கேள்வி கேட்பேன். இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. ஆக்சுவலா இவங்கள்ட்ட தான் நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கணும். 2 பேர்ல கொஸ்டின் கேட்பேன். யாரு கரெக்டா பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு வந்து கார் கொடுத்தலாம். ஓகே சார் ஓகே. இந்தியாவின் சார் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருங்க. கேட்டு ஓகே மேடம் இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் இடம் இது? மும்பை. கங்க்ராச்சுலேஷன், கரெக்ட் ஆன்சர். அவங்க கரெக்ட் ஆன்சர் பண்ணிட்டாங்க. பட் நீங்க தவறான ஆன்சர் பண்ணிட்டானா அவங்களுக்கு தான் காரு. இதை வந்து எதுவுமே தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் இடம் இது? கோயம்புத்தூர் சார். கோயம்புத்தூர் சார். என்ன சார் 2 பேருமே சார் மேடம் இது வந்து எப்படின்னா 2 பேருமே ஜெயிச்சிட்டீங்க. ஆனா ஒரு ஆளுக்கு தான் கார் கொடுக்கணும். நீங்க 2 பேரும் எடுத்துட்டு போக கூட நம்ம சொல்லிடலாம். ஆனா அப்படி பண்ணக்கூடாது. கம்பெனி ரூல்ஸ். ஒருவேளை இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா டாஸ்க் கொடுக்க சொல்லிருக்காங்க. அந்த டாஸ்க்ல யார் வின் பண்றாங்க? இப்ப பஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? முடிச்சுட்டு போயிடலாம். போகும்போது நீங்க கார்ல கூட போயிடலாம். இவ்வளவு சிரிக்க வருது உங்களுக்கு. இங்க பாருங்க, இப்ப வந்து
3 டாஸ்க். ஃபர்ஸ்ட் டாஸ்க் குடுகுடுன்னு ஓடி போய் யாரு முதல்ல 3 பிரியாணி வாங்கிட்டு வராங்களோ அதுதான் முதல் டாஸ்க். போயிட்டு பாரு பக்கத்துல இருக்கு காசு ஹேண்டில் ஆ? காசு டாஸ்க் மேடம். இது எப்படின்னா உங்களோட காசே இல்லையா காசு இல்ல மேடம், இங்க பாருங்க, அது அங்க பிரச்சனை இல்ல சார், எங்க பிரச்சனை இல்ல, காசு இருக்கு இல்ல அது எங்க பிரச்சனை இல்ல. 3 பிரியாணி, அது மட்டன் பிரியாணியா, யாரு முதல்ல இங்கதான் இருக்கு ஹோட்டல், இந்த முனையில ஒரு ஹோட்டல் இருக்கு, அதுல போயிட்டு வாங்கிட்டு வர்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டாஸ்க் வின். சார் நம்மளோட கடமை என்னன்னா நம்ம படி சார் காசு இல்ல சார் என்கிட்ட, புரியல, என்கிட்ட காசு இல்ல சார், நான் எப்படி சார் கலந்துக்க முடியும்? மேடம் நீங்க போங்க, அந்த காசு இல்லையா, நீங்க போயிட்டு சீக்கிரம் வாங்கிட்டு வந்துருக்கீங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல எனக்கு. காசு இல்ல இதான் சொல்லுடா அவங்களுக்கு மண்ணாந்து மாரி நின்றுட்டே இருக்கிறா. பம்பதி மேல வெளியே போய் வலிக்குது. வலிக்கிறது ஏன் கார்ல போறாங்க, நான் எழுபத்தி பரப்புறேன் அந்த பரப்பு அவங்க போயிட்டு அவங்க போயிட்டு. A few minutes later. சார் சார் என்கிட்ட எப்படி சார் சார் என்னால எப்படி சார் வாங்க முடியும்? மட்டன் பிரியாணி எப்படி சார் வாங்க முடியும்? அது மாதிரி இருக்குது சார் இல்ல ஃபர்ஸ்ட் டாஸ் தான் முடிஞ்சிருக்கு, வாங்கிட்டு வந்தியா 3 பிரியாணியா? ப்ளீஸ் சார் அவங்க கிட்ட குத்துருவேன் சார், கார் எனக்கு குத்துருவேன் சார். என்னடா கார் எனக்கு நீ ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு தோத்துனீங்க, அவங்க தான் இந்த டாஸ்க்ல வின் பண்ணிட்டாங்க. இப்ப நீ பேசி ஒரு ரூபாய் ப்ரோஜனம் கிடையாது. நீங்க எதுக்கு இன்னும் 2 டாஸ்க் இருக்குது, நீங்க எப்படி வின் பண்றீங்க நான் பாத்துறேன். சார் காசு இல்லாதனால சார் என்னைய என்ன நீங்க அடுத்து பாப்பா எல்லாம் அவங்கள்ட்ட கார் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க சார். அதனால அமைதியா இருக்கு முதல்ல. சரி ஏதோ பாக்குற பாவமா இருக்குங்க, வாங்க அடுத்த டாஸ்க் நீங்க எப்படி நான் பாருங்க. பாத்துறேன் இருங்க. இங்க பாருங்க ப்ரோ, அடுத்த 2 டாஸ்க் பண்றீங்களா இல்ல கிளம்புறீங்களா? இல்ல உங்களோட கார் இல்ல போச்சுமா? சார் நான் இருக்கிறேன் சார். அப்ப என்ன சரி, இப்ப பாவமா இருக்கு, இந்த இத பிரிச்சு சாப்பிடுங்க. இது வைங்க, இங்க மைக் கொடுங்க, உண்மை இருங்க, 2 டாஸ்க் உங்களுக்கு எப்படி பண்ணீங்க? இது பிரிச்சு சாப்பிடுங்க, பிரிச்சு சாப்பிடுங்க. இது எப்படின்னா பாவமா இருக்கு, என்னதா இருந்தாலும் சாப்பிட்டு போறான். இப்ப நாங்க என்ன பண்ணோம்னா இப்ப வந்து பாப்பாங்க, அமெரிக்கா டூரிஸ்ட் கம்பெனி பாப்பாங்க, பார்த்துட்டு எந்த அளவுக்கு உமன் வந்து ஸ்ட்ரென்த்தா இருக்காங்க, ஓடி குடுக்குன்னு 20 நிமிஷத்துல ஒரு 3 பிரியாணி மட்டன் பிரியாணி வாங்கி வந்துருக்காங்க, பெரிய விஷயம். அதனால சரி பாவமா இருக்காங்க, அவனும் சாப்பிட்டு போறான். சாப்பிடு தம்பி, அவங்கள்ட்ட தேவையான பிரச்சனை எல்லாம் வச்சுட்டு இருக்க கூடாது, சாப்பிடு. வரமா தண்ணி வாங்கியா காசு அது உண்டுங்க, அவன் என்ன தண்ணி தண்ணி உண்டு ஏமாத்தி அவன் கூட வாங்கி கொடுத்துறா தண்ணி. போய் தண்ணி பாட்டில் 2 வாங்கிட்டு வாங்க, சீ போ A few minutes later. சூப்பர். ஆனா டாஸ்க் ஜெயிக்கணும் பாருங்க, நீ திரும்ப எவ்வளவு டெடிகேஷன். 2 டாஸ்க் வருஷம் கார் எடுத்து போயிட்டே இருக்காங்க. தம்பி அவங்க காசு போட்டு வாங்கிட்டு வந்து உனக்கு கொடுத்துருக்கேன். ஏன் இது வந்து நாங்க வந்து ரொம்ப நேர்மையான கம்பெனி, நீங்க ஃபோன் பண்ணி எல்லாம் ஏமாத்த முடியாது. ஃபர்ஸ்ட் டாஸ்க்லாம் உங்களுக்கு ஜெயிச்சிட்டாங்க சார், அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் டாஸ்க் ஜெயிச்சிருக்காங்க. நீங்க வந்து இந்த வீடியோ எடுத்துக்கங்க சார், இது ஃபர்ஸ்ட் டாஸ்க் கம்ப்ளீட். இன்னும் ரெண்டு டாஸ்க் தான். ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து வெற்றிகரமா மேடம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. மேடம் எந்த ஊர் மேடம் நீங்க? மதுரை தான். இங்க தான். உங்களுக்கு எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் டாஸ்க் ஜெயிச்சது? என்ன கன்ஃபார்ம் ஆகல. 2வது டாஸ்க் ஜெயிச்சிட்டீங்கன்னு முடிஞ்சு போச்சு. 3வது டாஸ்க் நீங்க பண்ண தேவையில்ல. 2வது டாஸ்க் இது பாருங்க, ஒரு கேக்கு பிளஸ் அந்த அவுட் அடிக்கும்ல பர்த்டே, அது ஒண்ணு வாங்கிட்டு வரணும். அந்த கடை இருக்குல்ல அதுக்கு ஆப்போசிட்டே வந்து ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டே ஒரு பர்த்டே இது இருக்கும், பேக்கரி, அங்க வாங்கிட்டு வந்துருக்கு. யாரு வாங்கிட்டு வர முதல்ல? ஏன் வாங்கியே காசு இல்ல சார். சார் அது இந்த பிரச்சனை சார். கார் வாங்கணும்னு ஆசை இருக்கும்போது இது மேல ஆசை எல்லாம் டாஸ்க் சொல்லுங்க சார். அதுதான் டாஸ்க். இல்ல மேடம் நீங்க ரெடியா? நான் வாங்கிட்டு சார். போறேன் சார். நான் கடைச்சா வைக்க போற ட்விஸ்ட் கட்டுப்பாய் அட்டிக்க வாங்க சார கொஞ்சம். A few minutes later. என்ன பண்ண ஜெயிச்சிட்டாலும் பிரைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். கொடுத்த பிறகு ட்விஸ்ட் மாறுதுல. ஓகே
சார் இந்த மாதிரி டாஸ்க்லாம் எப்படி சார் என்ன பண்ண முடியும்? காசு இல்லாம இருக்கும் மேடம். வாழ்த்துக்கள். இங்க பாருங்க சார், பாருங்க சார், இவங்க தான் வின் பண்ணிருக்காங்க சார். நம்ம மாத்தி பேசக்கூடாது. அவங்க தான் ஜெயிச்சிட்டாங்க. கார் வந்து அவங்களுக்கு தான் ஒப்படைக்க வேண்டியது ரூல்ஸ். திரும்பிட்டு பேர் நின்றுட்டு இருக்கீங்க. அவங்க பார்த்து எந்த அளவுக்கு பவர் இருக்காங்கண்ணா. இப்ப இந்த மாதிரி போனுக்கு வந்து நான் கொடுக்குறோம். வாழ்த்துக்கள் மேடம். கன்ஃபார்மா உங்களுக்கு தான் காரு. வாழ்த்துக்கள் செம்ம சார். நம்ம ஒப்படைச்சலாமா சார்? ஓகே, இந்த கேட்க சார். கேட்க எடுங்க. கேட்க ஓப்பன் பண்ணுங்க. ஏய் தம்பி, இங்க வந்து ஓப்பன் பண்ணுங்க. உனக்கு ஏதாவது ஆறுதல் கிஃப்ட் ஏதாவது கொடுக்க பாக்குறேன். இது எப்படிங்க சார்? ஆக்சுவலா எனக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள். அதே இந்த கேக் வச்சு அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. போடுங்க. ஹாப்பி பர்த்டே சார். எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஓகே. அதனால நான் இப்போ இதை டாஸ்க்குள்ளே இதை முடிச்சிடலாம். ஓகே ஓகே சார். இது ஒரு மெமரிஃபுல்லா இருக்கும்ல, அதனால கார் கன்ஃபார்ம் உங்களுக்கு. அப்புறம் என்ன கார் கிடைச்சி வச்சு அவங்களுக்கு. இப்போ கார் ஓட்ட தெரியுமா உங்களுக்கு? ஓட்ட தெரியாதுங்களா? நீங்க ஒரு டிரைவர் ரெடி பண்ணுங்க. இருங்க ஒரு நிமிஷம், ஃபார்மாலிட்டி முடிச்சோம். அப்படியே எனக்கு அப்படியே பர்த்டே பிரதர் வாங்க அப்படியே வைங்க. அப்படியே எனக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே. அப்படியே எடுங்க. ஹாப்பி பர்த்டே நீடு நீடு ஹாப்பி பர்த்டே பிரதர். எனக்கு பர்த்டே அது எப்படி நம்ம ஹாப்பி பர்த்டே மேடம். இந்தாங்க சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். கேர் எடுத்து ஏன்னா அப்படியே நம்ம பர்த்டே கொண்டாடுற மாதிரி ஆகும் சார். எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க சார். இந்த மாதிரி முடிஞ்சு மேடத்துக்கு தான் காரு. இது என்ன நீங்க வந்து சமாளிக்க டாஸ்க் கொடுங்க சார் எனக்கு. சார் என்ன மேடம் இப்படி கேட்டீங்க? அதான் ஒத்துக்காய் சார். நான் 2 டாஸ்க்ல வின் பண்ணிருக்கேன் சார். இல்ல அதான் ஒத்துக்காய்ங்க சார். அவங்க சொல்றாங்க சார், நீங்க என்ன சொல்றீங்க? இவங்க சொல்ற மாதிரி காரை ஒப்படைச்சலாம். சரி ஓகே மேடம், உங்களுக்கு காரு கன்ஃபார்ம். காட்டுவாங்க பெரிய டீம் சார். ஒரு ட்ரீம் உள்ளவங்களுக்கு நாங்க கொடுத்து நினைக்கும் போது உண்மையிலே சந்தோஷம். நம்ம வந்து கரெக்டான ஒரு கஸ்டமர் தாங்க சூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம உண்மையிலே வாழ்த்துக்கள். நாங்கள் சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபார்மாலிட்டியாக முடிக்கிறோம். சார் நம்ம வந்து சார் காரை வந்து அவங்கள்ட்ட வந்து நம்ம ஒப்படைக்க வேண்டிய கடமை. கார் பார்த்துருக்கீங்க. சார் நம்ம வந்து அவங்களுக்கு ஃபார்மாலிட்டி முடிச்சிடலாம் சார். பேப்பர் ஒர்க்லாம் பேப்பர். இந்த கார் சாவியை கொடுத்தா நல்லா ஓபன் பண்ணிட்டாங்க. இந்த கார் சாவியை கொடுத்தா கொஞ்சம் ஓபன் பண்ணிட்டாங்க. காருக்கு நீங்க எடுத்துக்கலாமே. இல்ல சாவியெல்லாம் தேவையில்ல சார். எனக்கு சொல்லலையா நீங்க? வாங்க மேடம், நீங்க தான் செஞ்சுருக்கீங்க. அப்படியே நீங்க தயங்கி கேக்குறீங்க. அம்மா இங்க பாருங்க, உங்களோட உரிமை. நீங்க அதட்டி கேட்கலாம். உங்களுக்கு உரிமை இருக்கு. எனக்கு கொடுங்க, எனக்கு காரை கொடுங்கன்னு கேட்கணும். அப்படிதான் போல்டான பொண்ணு. வாங்க 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 மேடம், நீங்க இங்க இருக்க. அப்படியே ஒப்படைக்கிறோம். அப்படியே ஒப்படைக்கிறோம் சார். வீடியோ மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அவங்க ஹாப்பினஸ் அவங்க பார்க்கணும். ஓகே அடே சார் மேடம், சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ். மேடத்துக்கு வந்து அப்படியே கார் வந்து பயங்கரமான காரு மேடம். மேடத்துக்கு வந்து சார் நம்ம வந்து அமெரிக்கன் டூரிஸ்ட் கம்பெனி இந்த காரை வந்து மேடத்துக்கு சூப்பரா வழங்கியிருக்கு. அதனால அவங்க வந்து டாஸ்க் பண்ணாங்க. குடு ஓடுறாங்க பாருங்க. நாய் துரத்துற மாதிரி ஓடி தமிழ் வாங்கினாங்க பாரு பிரியாணி. அதுதான் உங்களோட ஹைலைட்டான விஷயம். அவங்களுக்காக நம்ம கார் கொடுக்கறதுல பெருமிதம் கொள்கிறோம். மேடம் இங்க பாருங்க, நம்ம டூரிஸ்ட் கம்பெனி சார்பா அந்த கார் சார். மேடம் சாதாரண கார் நினைக்காதீங்க. பெட்ரோல் போட தேவையில்ல, டீசல் போட தேவையில்ல, எந்த கர்மமும் தேவையில்ல. நம்மளுக்கு அப்படியே குடுகுடுன்னு இப்ப பாரு. இங்க பாரு, அப்படி இழுத்து விட்டானுச்சியா இழுத்து விட்டா குடுகுடுன்னு நாய் வாழ போற மாதிரி ஓடுது போயிருக்கு. நாய் வாழ போற மாதிரி ஓடுது போயிருக்கு. மேடம் புரியா வீடியோ கொடுக்கணும். இதான் டூரிஸ்ட். என்ன சார் இது? காருக்கா? கார் உங்களுக்கு இத பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா உங்களுக்கு? பார்த்தா தெரியலக்கா, பேசுனா தெரியுதுக்கா. நீங்க விளையாடிட்டு இருக்கீங்களா? இது காரா? மேடம் கார் தான் மேடம். சார் சும்மா எதையா சொல்லிட்டு இருக்கீங்க. இது காரா சார்? என்ன வச்சு என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? மேடம் என்னாச்சு? கார் நாங்க சொன்ன மாதிரி கார் தான் நம்ம கொடுக்குறோம். என்ன மேடம் என்னத்துக்கு மேடம்? டேய் திருத்திட்டே இருந்தா வெளிய வந்து சப்புன்னு இருக்கு விடுவே. அக்கா என்னங்க இப்ப இதுக்கு என்ன குறைச்சா? நல்ல கார் காரா? டென்ஷன் பண்ணிட்டு இருக்கியா? உனக்கு மேல கார தள்ளச்சுக்கவே. உனக்கு அவ்வளவு மரியாதை. ஏய் அந்த காரா? அந்த கார் தான் சொன்னீங்க. யாரு? நீங்க தான். காருன்னு சொன்னோம். எந்த காருன்னு சொல்லுமா? லூஸ்மே சப்புன்னு அரைஞ்சிருவேன். அக்கா இங்க பாருங்க, நாங்க கொடுக்க வேண்டிய கொடுத்துட்டோமா இல்லையா? முன்னால ஒருத்த வந்தாடா. ஆமா. கூடி கொடுத்தீங்களாடா? ஆமா. அப்புறம் எதுக்கு எனக்கு பொம்மை கார் கொடுக்குறீங்க?
அக்கா அது வந்து ஸ்கூட்டி வந்து பழைய ஸ்கூட்டிக்கா. அது மொத்தமே 2000 ரூபாய் தான் அந்த ஸ்கூட்டி. வாங்கிட்டு வந்து அவன் தலையில கட்டி விட்டோம். அக்கா நான் உங்கள்ட்ட பேசல போது உங்கள்ட்ட காரை கொடுத்துட்டேன். அதுக்கு மேல இது காரையா எனக்கு இந்த கார் வேணும். இப்ப இந்த காரை எடுத்துட்டு போறேன்னா இல்லையா பாருங்க. எனக்கு தரல உங்க கவலை நான் மரியாதை பத்துக்கோ. எனக்கு இப்ப இந்த காரை எடுக்க போக மாட்டேன். எந்த காரா? இந்த காரை தான் எடுப்பேன். இது என்னோட காருக்கா? நீ தான கார் தரேன் சொன்ன. எனக்கு இந்த கார் வேணும். இந்த கார் நான் தர முடியாது. போக மாட்டேன். ரோசியா தின்றேட்டா ஏதாவது பிளான் பண்ணீங்களா? அக்கா என்னக்கா சூத்து வாங்கி கொடுத்து சொல்லி கொடுக்குறீங்க டாஸ்க். அப்ப உங்களுக்கு இந்த கார் வேணுச்சுங்களா? அப்ப இங்க உங்களுக்கு இன்னொரு டாஸ்க் கொடுக்குறோம். அப்ப அந்த டாஸ்க் பண்றேன்னு வச்சுக்கோங்க. நீங்க மரம் மேல வந்து குதிக்கணும். மரம் மேல வந்து குதிச்சு இந்த கார் உங்களுக்கு கொடுத்துறோம். நான் பைத்தியக்காரியா உனக்கு? என்னங்க சொல்ல வரீங்க? கார் என்னோட தான் எடுத்து போக விட மாட்டேன். இந்த காரை நீங்க எடுத்து போறீங்களா? சாவி எங்க வச்சுக்கிறீங்க? சாவி அவங்களுக்கு தான் கொடுத்துரு. அக்கா இந்த காரு தான் நான் இன்னைக்கு போய் சாப்பாடு அப்புறம் ஓடி போய் சாவி கொடுங்க சார். அமெரிக்கன் டூரிஸ்ட் என்னக்கா சாவி கொடு. என்னடா பேசாம காரை நீ உனக்கு எடுக்க கொடுத்துட்டாரா? நீ வாங்கிக்கலாம். சாவி கொடு. என்ன சாவி? இது காரா? சார் காரா வேற என்ன இது? என்ன பீராமா போட்டு படுத்துக்கிறதுக்கு? கார் தான் ஐயா. இந்த வேலைக்கெல்லாம் சொன்னியாடா? நீ முன்னாடி பொம்மை கார் கொடுக்குறேன், சாப்பாடு வாங்கிட்டு வா, கேக் வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டு வா சொன்னியா? நீனு சொன்னியா? நீங்க ஏமாந்துட்டீங்கக்கா. ஏய் அக்கா அவன் எடுத்துட்டு போனா இல்ல, எடுத்துட்டு போனா இல்ல, நம்ம டீமால் தான் சொல்றேன். இவனும் எங்க டீமால் தான்க்கா. நாங்க எல்லாமே பசியில இருந்தோம். அதான் உங்களை வச்சு பணமா வச்சு நாங்க பிரியாணி சாப்பிட்டோம்க்கா. நீங்க ஹோஸ்டல் கிட்ட நீங்க புடுங்கறத ஏன் கஷ்டம் தெரிஞ்சா? ஓடி போய் 1000 ரூபாய் செலவு வச்சிருக்கேன்டா. 1000 ரூபாய் செலவு வச்சு 1000 ரூபாய் செலவு வச்சு காக்குறா. அக்கா கார் கொடுத்துருவோம்டா. உண்மையில கார் கொடுத்துருவோம்டா. அந்த பொம்மை கார் வேணாமா? பொம்மை கார் ஆயிட்டு வேண்டாம். அக்கா இருங்க அக்கா, நாங்க வந்து யூடியூப் சேனல்ல கேமரா வச்சு வீடியோ எடுத்துட்டு என்ன இந்த பாட்டு கார் குறா. எந்த கார்? இந்த காரியா? அக்கா 20 லட்சம் கார் கொடுங்க அக்கா. ஃபர்ஸ்ட் ஒருத்தன் வாங்கிட்டு போனான்ல, அவனும் எங்க டீம் ஆள் தான். இவனும் எங்க டீம்மேட்ஸ். எல்லாமே டீம்மேட்ஸ். எல்லாம் சேர்ந்து ஃபாரின்ல பாத்துக்கிங்க. அது கிடையாதுக்கா. இப்ப நீங்க செலவழிச்சீங்க காசு, அதை வந்து நாங்க திருப்பி கொடுத்துருவோம். அக்கா அக்கா காசு கொடுத்துருவோம். 1000 ரூபாய். எவ்வளவு நீங்க உங்க செல்ல கொடுங்க. ஒரே ஒரு நிமிஷம். இது நம்ம செல்ல யூடியூப் சேனல் RI360 யூடியூப் சேனல். சும்மா ஒரு பண்ணுங்க. இது வந்து நீங்க பாப்பீங்க. இப்போ உங்களுக்கு கஷ்டம் சங்கடமா தெரியும். பட் நீங்க வீடியோவை பார்க்கும்போது கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. நிறைய ஸ்ட்ரெஸ்ல மக்கள் சுத்திட்டு இருக்காங்க. இது மாதிரி வீடியோஸ் மக்கள் பார்க்கும்போது சந்தோஷமா சேனல் ஓபன் பண்ணா. இது நாகை 360 ஒரு வீடியோ காட்டு. நம்ம சேனல் வந்து ஃபன் வீடியோஸ்லாம் நிறைய மேக் பண்ணுவோம்க்கா. அதுல வந்து பண்ண நம்ம சேனலுக்கு நம்ம யூடியூப் சேனலுக்கு போறவ பஸ்ஸுக்கு போகாம நீங்க சொன்னீங்கன்னு வந்து நாங்க இருந்தது உங்க கூத்துக்கு நாளா? அக்கா இது வந்து நீங்க பர்சனலா எடுத்துக்கங்க. இது வந்து உங்க லைஃப்ல நீங்க சொன்னீங்களாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, என் லைஃப்ல மறக்க முடியாத நாள்னு. கண்டிப்பா இந்த நாள் இருக்கும். நீங்க வந்து நாகை 360 உங்க மனசுல வந்துகிட்டே இருக்கும். உங்க வீட்டுக்காரர்கிட்ட கூட அவர் பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவரோட சொல்லுங்க. சார் வந்ததுல இருந்து கொலக்கட்டை மூணு மாதிரி இருக்கு. சார் வந்து புதுசு மேடம், அதனால அது அந்த கம்பெனி புதுசு மேடம். நீங்க வாங்க மேடம், உங்களுக்காக நாங்க ஆட்டோ போறோம் மேடம். சாரே அந்த காசு அவங்க செலவு பண்ண காசு போட்டு விடுறோம். என்ன சேனல்? இல்ல மேடம், இது வந்து பிராங்க் மேடம். பிராங்க்ன்றது வந்து எப்படின்னா உங்களுக்கு தெரியாம எடுத்து இப்போ எப்படின்னா அவேர்னஸ். இப்போ வந்து நிறைய நார்த் இந்தியாலாம் இது மாதிரி தான் பணத்தை கட்டி ஏமாந்துடுறாங்க. இப்போ நீங்க உங்கள்ட்ட ஒரு 5000 கேட்டுனா கூட கொடுத்துருப்பீங்க. அதை எடுத்துட்டு நாங்க இப்போ பின்னா சொல்ல ஓடிடுவோம். அது மாதிரி ஓடுவாங்களா நிறைய பேர். அதை வந்து ஏமாந்துட கூடாதுன்றதுக்காக ஒரு அவேர்னஸ்க்காக நாங்க எடுக்கிறோம் மேடம். கிழிச்சிங்க அவேர்னஸ்காண்டி. அக்கா இல்ல சாரி மேடம். டேய் ஃபர்ஸ்ட் என் காசை போட்டு விடுங்க. காசு போடலையா? அது போறாங்க. நம்பர் சொல்லுங்க மேடம். 97 உங்க நேம் தானே மேடம்? போட்டேன் மேடம். நம்ம என்ன பண்ணீங்களா? ராங் ஷோ பண்ணுவோம் நிறைய. இப்போ அண்ணன் சப்ஸ்கிரைபர் வீடியோ எப்படி இருக்கு? நல்லா ஜாலியா சாப்பாடு வாங்கி பார்த்தோம். அண்ணா பார்த்து போயிட்டு வாங்க. ஓகே நன்றி. ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. அவங்க வந்து ஆட்டோ ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. அவங்க வீடியோ பார்த்து சரியா வேற ஒன்றும் இது கிடையாது. அதான் எங்க போடுறோம் டிராப் பண்ணிடுறோம். சரி ஓகே. அவங்க நல்ல சாரி மேடம்.
சாரி மேடம் மேடம் இப்போ நீங்கள் பர்மிஷன் கொடுத்தாதான் இந்த வீடியோ வந்து டெலிகாஸ்ட் பண்ணும். என்னதான் வீடியோ எடுத்தாலும் அந்த அவங்க வந்து அந்த கண்டென்ட்ல வந்து பர்மிஷன் கொடுக்கணும். நீங்கள் வந்து பர்மிஷன் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் வந்து இதே பாருங்க எவ்வளோ சந்தோஷமாக சொல்லிட்டு போகிறாரு பாருங்க. அந்த மாதிரி மக்கள் பார்ப்பாங்க, காமெடியாக இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. போட்டுக்கலாமாங்க? போகலாம் மேடம். உங்கள் ட்ரீம் நான் வந்து வாழ்த்து சொல்லிட்டு போகிறேன். கூடிய சீக்கிரத்தில் கார் வாங்கிடுங்க மேடம். உங்கள் ட்ரீம் சக்ஸஸ் ஆக நான் கடவுளை பார்த்திக்கிறேன், கடவுளே. ஓகே கைஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க, காமெடியாக இருந்துச்சு. உங்கள் வீடியோவுக்கு கற்று பார்த்து நானே பயந்துட்டேன். அவங்க இன்னும் கோவம் குறையில, அப்படியாப்பட்ட ஒரு சூழலில் இருக்காங்க. கைஸ் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறோம் பாருங்க. உங்களின் ஆதரவை வந்து எங்களுக்கு கொடுங்க. உங்களின் ஆதரவே நம்மளோட அடுத்த முயற்சியாக இருக்கும். நன்றி. ஹாய் கைஸ், நம்ம நாகை 360 யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்பெஷல் ஆஃபரா ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எந்த பிராண்டா இருந்தாலும் சரி, வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 ரூபாய்க்குள்ள உங்க பிராண்டை நாங்கள் ப்ரொமோட் பண்ணி தரோம். அது மட்டும் இல்லாம யூடியூப்ல பாத்தீங்கன்னா 26 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கோம். ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா 32 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். அதே இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். இந்த ஆஃபர் குறிப்பிட்ட நாளுக்குள்ள தான். எந்த பிராண்டா இருந்தாலும் சரி, வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 உங்க பிராண்டை ப்ரொமோட் பண்ணி தரோம். சோ உடனே ஸ்கிரீன் தெரிஞ்ச நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, உங்க பிராண்டை நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். சோ இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணாம உடனே யூஸ் பண்ணிக்கங்க.